நாங்கள் இன்றைக்கு பாலப்பம் செய்து காட்ட போகிறோம். முதல்ல நாங்கள் 3 சுண்டு அரிசி எடுத்து ஊற விடுவோம். நாங்கள் இதனை இவ்வாறு வேற விடுவோம். இடித்த அரிசி மாவை இப்போ அரிப்போம். நாங்கள் முதல் பிடித்ததை எடுத்து வித்துட்டு இனிவார குருணலை எடுப்போம். நடுக்குருணல் என்று சொல்கிறது. இதனை நாங்கள் ஒரு சுண்டு வரையும் எடுப்போம். நாங்கள் இப்போ ஒரு சுண்டு நடுக்குருணல் எடுத்து வச்சுட்டோம். இனி விட போகிறோம். 3 டம்ளர் தண்ணியை இதுக்க விடுவோம். எடுத்து வைத்திருக்கிற குருணியை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு கலப்போம். கட்டிப்படாமல் கலக்க வேண்டும். நாங்கள் இந்த பதத்தில் கஞ்சியை காய்ச்சி நிரப்பி வைப்போம். நாங்கள் காய்ச்சி வச்ச கஞ்சி இது. நாங்கள் அப்பம் சுடுறதுக்காண்டி மாவுக்கு சேர்வையான கலவைகளை கலக்க போகிறோம். நாங்கள் கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தாங்க தானே, அந்த கஞ்சி எதுக்குள்ள விட போகிறோம். மற்றது இது சாதம். தேவையான அளவு இளநீர் வெட்டை விட்டு நாங்கள் இதனை குழைப்போம். இதனுடன் சேர்த்து சிறிதளவு கோதுமை மாவையும் போட்டு நாங்கள் குழைத்து வைப்போம். இதனை நாம் இந்த பதத்துக்கு குழைத்து வைக்க வேண்டும். 8 மணித்தியாலங்கள் புளிக்க வைக்க வேணும். எங்களுக்கு இப்போ மா புளித்து வந்துட்டது. முதல் பாலை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்பத்துக்கு விடுறதுக்கு. 2வது பாலை விட்டு சிறிதளவு உப்பு போட்டு நாங்கள் இதை அப்போ கலக்க போகிறோம். நீங்கள் இந்த பதத்திற்கு கலந்து வைத்திருந்தால் சரி. தேவைக்கேற்ப சிறிதளவு சீனியை போட்டு இதற்குள் கலப்போம். கட்டிக்கு நாங்கள் எண்ணெய் பூசுவோம். ஹீட் வந்த உடனே தான் விட வேணும். எங்களுடைய அப்பமா நல்லா அற விழுந்திருக்குது. நாங்கள் இப்படியாக ஒவ்வொரு அப்பமாக சுட்டெடுப்போம். எங்களுடைய அப்பத்தை பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருக்குது. பின்னெல்லாம் நல்லா முறுமுறு சைட் எல்லாம் சுப்டான அப்பம். எங்களுடைய அப்பத்தை பாருங்கோ, என்ன நல்லா சாஃப்டாக இருக்குதுண்டு. பஞ்சு போல் இருக்குது இதுக்குள்ள. இதே போல் நீங்களும் சுற்றி சாப்பிடுங்க. எங்களுடைய அப்பம் சூப்பராக இருக்கு. பாருங்க எப்படி வந்துட்டு பஞ்சு மாதிரி வந்துட்டு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.